ஹலோ கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ. ஸோ இதுக்கான ரூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அ டெர்மினல் இஸ் அ டெர்மினல். இது வந்து தெரியணும் நம்மளுக்கு. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் லெட்டர் லைக் அதான் டெர்மினல் வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வில் பி பி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இந்த ரெண்டு கேசஸ்லையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரொடக்ஷனையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் சம் ப்ரொடக்ஷன் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஏ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஏவோட ப்ரொடக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் மீட் ஆகிற டெர்மினல்ஸ் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணி அதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். இதுலயே நிறைய கேசஸ் இருக்கு, அது என்னங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன் இந்த கேசஸ்ல. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் மீட் ஆகுறது வந்து ஒய்1. ஸோ இப்போ இந்த ஒய்1ங்கிறது ஒரு டெர்மினலா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் ஒய்1ஏ தான். ஓகே, ஸோ அதுதான் இந்த ரூல் படி நம்ம பார்த்தது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் அந்த ஒய்1ங்கிறது டெர்மினலா இல்லாம நான் டெர்மினலா இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் கேஸுக்கு நம்ம வருவோம். இந்த எல்ஸ் கேஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்1 வந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் இப்போ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டெர்மினல் இருந்துச்சுன்னா டெர்மினல் தான் ஆன்சர். இப்போ எனக்கு வந்து ஒரு நான் டெர்மினல் இருக்கு அப்படின்னா இந்த நான் டெர்மினலோட ப்ரொடக்ஷன் எங்க இருக்கோ அங்க போயிட்டு அங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட் ஆகிற டெர்மினல் என்னவோ அதுதான் இதோட ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏவோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கேஸ் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்1 பார்க்குறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்1 நான் கண்டுபிடிக்கணும்னா ஒய்1ஓட ப்ரொடக்ஷன் போகிறேன். ஒய்1ஓட ப்ரொடக்ஷன்ல போனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ஏ இருக்கு. ஸோ ஏ வந்து டெர்மினல்ங்கிறதுனால அதோட ஆன்சர் ஏ தான். ஸோ இது வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த கேஸ் பார்க்கலாம். இந்த கேஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஒய்1 இருக்கு. ஒய்1 வந்து நான் டெர்மினல்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்படி நான் டெர்மினல் இருக்குன்னா அதோட ப்ரொடக்ஷன் பார்க்கணும். அதோட ப்ரொடக்ஷன்ல இருக்கிற டெர்மினல்ஸ் பார்த்தோம்னா ஏ அண்ட் எம்டி. இப்படி அதோட ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஏ அண்ட் எம்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லைக் இந்த கேஸ் வந்து வித்தவுட் எம்டி. ஓகே, இது வந்து வித் எம்டி. ஸோ வித் எம்டினா இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏ அண்ட் எம்டி வந்திருக்கு, நம்மளுக்கு எம்டி வரக்கூடாது ஆன்சர்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்1 மைனஸ் எம்டி பண்ணிடுவேன். அது நான் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இது பண்ணா எனக்கு வந்து வெறும் ஏ மட்டும் ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதோட நம்ம நிப்பாட்டாம இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்1 தேவை. ஒய்1 நான் பார்க்கும்போது எனக்கு அதோட ஆன்சர்ல எம்டியும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்1 மட்டும் நிப்பாட்டாம யூனியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்2 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேஸ் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒய்2 நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பி இருக்கு. கரெக்டா? ஸோ ஒய்2ஓட ப்ரொடக்ஷன் நம்ம என்னன்னு பார்க்கணும். ஒய்2ஓட ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா பி இருக்கு. ஸோ யூனியன் பி அப்படின்ட்டு நான் போடுறேன் இங்க. ஓகே, ஸோ விச் வில் கிவ் த ஆன்சர் ஏ கமா பி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ ஃபார் திஸ் கேஸ் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ஏ கமா பி வந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத லைட்டாக சம்மரைஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த ப்ரொடக்ஷன்ல. இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒய்1 தான் மீட் ஆகுது. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ல போறேன். இங்க நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஏயும் இருக்கு எம்டியும் இருக்கு. இந்த மாதிரி எம்டியும் அதோட ஆன்சர்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட ஆன்சர்ல எம்டியை நான் கழிச்சுக்கிட்டு யூனியன் நான் இதையும் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபர்ஸ்டையும் நான் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு பி வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ கமா பி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த ரெண்டு கேசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம இப்போ பார்த்து முடிச்சிருக்கிறது ரூல்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படிங்கிறத. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கிறேன். எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஸோட ப்ரொடக்ஷன்ல போய்க்கிறேன். அதுல மீட் ஆகிற டெர்மினல் என்ன ஏ இருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள். ஸோ ஆன்சர் வந்து ஏ மட்டும்தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும் அதோட ப்ரொடக்ஷன்ல போய்க்கிறேன். எனக்கு சி இருக்கு. ஸோ இதுவும் சிம்பிள் தான், சின்னு வந்துடும் ஆன்சர். ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சி கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு அதோட ப்ரொடக்ஷன்ல போய்க்கிறேன். எனக்கு எடுத்த உடனே இங்க வந்து பி இருக்கு அண்ட் இங்க எம்டி இருக்கு. ஸோ வந்து வெரி வெரி சிம்பிள் தான், பி கமா எம்டி. இங்க உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், என்னடா இங்க எம்டி வருது நீ அந்த மாதிரி சொன்னியே அப்படின்ட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம அப்பதான் பார்த்ததுக்கும் இங்கதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க ஒரு எம்டி இல்லை.
இங்க நம்மளுக்கு எம்டி இருந்துச்சுன்னா, இங்க நம்மளுக்கு எம்டி இருந்து இதுவும் ஒரு டெர்மினலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து y1, எம்டின்னு எழுதிக்கலாம். ஆனா நம்ம பார்த்த கேஸ் அப்படி இது வந்து அப்படி கிடையாது. கரெக்டா? ஸோ நம்ம வந்து இந்த கேஸ் படி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சி வந்து எனக்கு பி எம்டி வரும். ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் இருக்க வேணாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சி பார்க்கும்போது எனக்கு அதோட ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகிற டெர்மினல் வந்து பி அண்ட் எம்டி. ஸோ நீ வந்து ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன இருக்கு, ஜி இருக்கு, எம்டி இருக்கு, ரெண்டுமே டெர்மினல். ஸோ அதோட ப்ரொடக்ஷன் வந்து நீ வந்து எழுதி முடிச்சிட ஜி எம்டி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிற அதோட ப்ரொடக்ஷன் எனக்கு எஃப் அண்ட் எம்டி இருக்கு. ஸோ ஈஸி, சிம்பிள். ஸோ இதை வந்து நீ போட்டு முடிச்சிடுற. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டி நான் கண்டுபிடிக்கும் போது இங்கே ஸ்டார்ட் ஆகுறது ஒரு நான் டெர்மினல். கரெக்டா? இந்த நான் டெர்மினலோட ப்ரொடக்ஷனுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ இந்த நான் டெர்மினலோட ப்ரொடக்ஷன் நான் போறேன்னா எனக்கு அதோட ஆன்சர்ல என்ன இருக்கு, ஜி எம்டி இருக்கு. கரெக்டா? ஸோ இப்படி நான் ஒன்று கண்டுபிடிக்க போய் அதோட ஃபர்ஸ்ட்னு நான் திரும்ப போகும்போது தான் நம்ம சொல்லி கொடுத்த ரூல் படி நம்ம யூனியன்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஜி எம்டின்னு வருது. இங்கே எம்டி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இ கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, இதோட ஆன்சர்ல எனக்கு ஜி எம்டி இருக்கு. அதுல இருந்து நான் எம்டியை கழிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ மைனஸ் எம்டி. இதோட நான் ஆன்சரை நிப்பாட்ட மாட்டேன். ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன், இது கண்டுபிடிக்கும் போது எனக்கு எம்டி இருக்கு. ஸோ இதை நான் வந்து எம்டி இல்லாம கழிச்சு ஜின்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, ஃபைன். இப்போ இதோட ஃபர்ஸ்டையும் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க எம்டி வந்ததுனால அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் நான் கண்டுபிடிக்கும் போது நான் அதோட ப்ரொடக்ஷன் போய்க்கணும். அதுல என்ன இருக்கு, எஃப் எம்டி இருக்கு. இந்த மாதிரி நான் ஒன்னு கண்டுபிடிக்க போய் இன்னொன்று ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு எம்டி இருந்துச்சுன்னா அந்த எம்டியை நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் மைனஸ் எம்டி அப்படின்ட்டு நம்ம போட்டுறோம். ஸோ ஆன்சர் உனக்கு என்ன வரும்னா இந்த இல இருக்கிற எம்டியையும் எஃப்ல இருக்கிற எம்டியையும் நம்ம கழிச்சிட்டு வெறும் ஜி எஃப் அப்படின்ட்டு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டியோட ஆன்சர். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரூல்ஸ் ஃபார் ஃபாலோ. நம்மளுக்கு வந்து இந்த ரூல்ஸ் ஃபார் ஃபாலோல மொத்தம் 3 கேசஸ் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 3 கேசஸ்லயுமே நம்மள வந்து ஃபர்ஸ்ட் ஃபால் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபால் ஆஃப் பீட்டா இன் கேஸ் 1 நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு A tends to ஆல்ஃபா பீட்டா இருக்கு. ஃபாலோ கண்டுபிடிக்கணும்னா ஃபாலோ ஆஃப் சம் டெர்மினல் லைக் ஃபாலோ ஆஃப் சம் நான் டெர்மினல் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நான் டெர்மினல் உன்னோட ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு கிவன் ப்ரொடக்ஷன் இது மட்டும்தான். இந்த கிவன் ப்ரொடக்ஷன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல எங்க இருக்கு, எனக்கு இங்க இருக்கு. கரெக்டா? இந்த பொசிஷன்ல இருக்கு பீட்டா. ஸோ இந்த பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஃபைன். இந்த பொசிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு இல்ல அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த 3 கேசஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் ஃபால் ஆஃப் பீட்டா ஃபார் திஸ் கேஸ் 1 நம்ம பார்க்கும்போது எனக்கு ஃபால் ஆஃப் லைக் பீட்டா பக்கத்துல எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை, நான் கண்டுபிடிக்கிற டெர்மினலோட ரைட் ஹேண்ட் சைடு எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இங்கே போய்க்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். இங்கே என்ன லெட்டர் இருக்கோ இதோட ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கேஸில் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு பீட்டா பக்கத்தில் எதுவுமே இல்லை, அதனால நான் இங்கே போய்க்கணும், இதோட ஃபாலோ கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேஸ் 1. ஸோ ஃபாலோ ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபாலோ ஆஃப் ஏ. ஸோ இதுதான் கேஸ் 1. ஓகே, ஸோ இந்த கேஸ் 2 படி நான் வந்து ஃபாலோ ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கணும்னா அதோட ரைட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷனில் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் என்னங்கிறத ஃபைன் பண்ணுறேன். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா அதோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஃபால் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கும் போது எனக்கு அதோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பி நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் இந்த கேஸ் 2ஓட ஃபால் ஆஃப் பீட்டா நம்மளோட ஆன்சர் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்ம இப்போ பின்ட்டு இருக்கா, இந்த பி வந்து எனக்கு என்ன, அதாவது ஒரு டெர்மினலாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் எனக்கு பி தான் வந்துடும். ஸோ பின்னு வந்து எனக்கு முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பி வந்து ஒரு டெர்மினலாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டெர்மினல் இஸ் அ டெர்மினல் நம்ம படித்தோம் இல்லையா, அதோட எனக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, அஸ்யூம் தட் இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி வந்து எனக்கு ஒரு நான் டெர்மினலாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். நான் டெர்மினலாக மட்டும் இல்லாமல் அதோட ஃபர்ஸ்ட்ல எனக்கு எம்டியும் இருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பீட்டாவோட ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஆன்சர்ல நம்மளுக்கு எம்டி இருந்துச்சுன்னா இதோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இங்கேயும் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப வந்து ஃபால் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து.
ஸோ இதுதான் இந்த கேஸில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து ஃபால் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கிறேன். இப்படி நான் ஃபால் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கும் போது எனக்கு பி இருக்கு ரைட் ஹேண்ட் சைடில். அது வந்து ஒரு நான் டெர்மினலாக இருந்து அதோட ஆன்சர்லையும் எனக்கு எம்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபால் ஆஃப் பீட்டா எனக்கு எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பி மைனஸ் எம்டி யூனியன் அதோட லைக் எம்டி இருக்கிறதுனால அதோட பி பக்கத்தில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். அதுவுமே எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் அதோட ஃபாலோ கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ரூல். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கிறது கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேஸ் 3. கேஸ் 3 என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கேஸ் 3ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு A tends to ஆல்ஃபா, பீட்டா, அப்புறம் பி, அப்புறம் காமா இருக்கு. ஸோ இந்த கேஸில் நான் இப்போ சப்போஸ் ஃபால் ஆஃப் பீட்டா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கேஸ் 3 படி ஃபால் ஆஃப் பீட்டா நீ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பீட்டாவோட பொசிஷன் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்குது இந்த பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஏன்னா பீட்டா பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போது அசியூம் தட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே இந்த பிங்கிறது வந்து ஒரு நான் டெர்மினல்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு எம்டி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிற கேஸ் தான் இந்த கேஸ் 3. ஓகே, இப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பீட்டாவோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லெட்டர் இருக்குது, அதோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அங்கேயும் எம்டி இருந்துச்சுன்னா அதை கழிக்கிறோம். கழிச்சுட்டு யூனியன் இந்த பி பக்கத்தில், அதாவது இந்த பி பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா நம்ம திரும்ப வந்து ஃபால் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருப்போம். அதுதான் கேஸ் 2. ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லெட்டர் இருக்குது, கரெக்டாக காமா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் என்ன பார்த்தாலுமே லைக் ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, ஃபால் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கும் போது அதோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அங்கே ஏதாச்சும் ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அங்கேயும் எம்டி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூனியன் அதோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு பண்ணணும். சப்போஸ் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நான் கண்டுபிடிக்கும் போது எந்த ஒரு லெட்டருமே இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப லெஃப்ட்டுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷன் வந்து அங்கே என்ன இருக்கோ அதோட ஃபாலோ கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷனில் என்ன இருக்கோ அதோட ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் ஜென்ரலாக இருக்குது. இந்த கேஸ் 3 நான் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபால் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கணும், அதோட ரைட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷன் போய்க்கிறேன். பொசிஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்குது, இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட்டில் நான் எம்டியை கழிச்சுக்கிறேன். யூனியன் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறேன். இங்கே ஏன் நான் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறேன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டில் எனக்கு எம்டி இருக்குங்கிறதுனால நான் திரும்ப அதோட ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறேன். இப்போ நான் இந்த ரைட் ஹேண்ட் சைட் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் காமா அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லெட்டர் இருந்தாலே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் காமா கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் காமா கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ஃபாலோ ஆஃப் பீட்டா கேஸ் 3 வைஸ் எனக்கு முடிஞ்சிடும். ஓகே, இதுவே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் காமா கண்டுபிடிக்கும் போதும் எனக்கு வந்து எம்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே எழுதியிருக்கேன் லாஸ்ட்டாக. ஸோ மொத்தமாக வந்து ஃபாலோ ஆஃப் ரூல்ஸ் வந்து இதுதாங்க. ஸோ நான் கடைசியாக ரூல்ஸ் ஃபார் ஃபாலோ நான் சம்மரைஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லைன்னா ஃபாலோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அது வந்து நீங்கள் டெர்மினல் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் வந்து பின்னே எழுதுறீங்க. சப்போஸ் அது நான் டெர்மினல் இருந்துச்சுன்னா நான் டெர்மினலோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதோட ஆன்சரை முடிக்கிறீங்க. சப்போஸ் அதுக்கு அந்த நான் டெர்மினலாக இருந்து அதுக்கு ஒரு எம்டி இருந்துச்சுன்னா அந்த எம்டியை கழிச்சிட்டு இந்த லெட்டரோட ரைட் ஹேண்ட் சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறீங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை அப்படின்னா திரும்ப ஃபால் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் இந்த கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் கேஸ் பார்க்கும்போது ஃபால் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கிறேன். அது பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்கு, அசியூம் பி இஸ் அ நான் டெர்மினல். அப்படி இருந்து அதோட ஃபர்ஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கும் போதும் எனக்கு எம்டி இருக்கிறதுனால யூனியன் இதோட ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறேன். ரைட் ஹேண்ட் சைடோட ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் காமா கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் காமாலையும் எனக்கு எம்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது தான் இது. ஸோ அவ்வளோதாங்க, ரூல்ஸ் ஃபார் ஃபாலோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு சம்மா பார்க்கலாம். ஸோ அதே ப்ரொடக்ஷன் தான், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே ப்ரொடக்ஷன் தான் இதுவுமே. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால் ஆஃப் எஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்டை. ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷனுக்கு நீ ஃபாலோ கண்டுபிடிக்கிறேன்னா அதோட ஆன்சரில் டிஃபால்ட்டாக டாலர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரியா? அது போக உனக்கு இந்த இந்த ப்ரொடக்ஷன்ஸ்லேயே எஸ் எங்கே இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் அப்படின்னு பார்த்து தான் நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எனக்கு கொஸ்டினில் எங்கேயுமே ப்ரொடக்ஷன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் அப்படிங்கிற லெட்டரே இல்லை. அதனால நான் வந்து ஃபாலோ ஆஃப் எஸ் வந்து வெறும் டாலர் மட்டும்தான் இங்கே. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபால் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபால் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி வந்து இந்த கொஸ்டினில் எங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னு பார்க்கணும்.
இங்க இருக்கா இல்ல, 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 இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதோட ரைட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷன்ல பி வந்து இங்க இருக்குன்னு நான் பொசிஷன் ஃபைன் பண்ணிட்டேன். இதோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த டியோட ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கும் போது இங்க வந்து ஒரு நான் டெர்மினல் இருக்கு. அகைன் இந்த இயோட ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு இங்க எம்டி இருக்கு. கரெக்டா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா கண்டுபிடிக்கும் போது எம்டி இருந்தா பிரச்சனை இல்லை. இப்படி நான் லூப்பா போயிட்டே இருக்கும்போது எனக்கு எம்டி இருக்கிறதுனால நான் அந்த எம்டியை கழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இ வந்து எனக்கு எம்டி இருக்கு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், அதை கழிக்கிறேன். அதை கழிக்கிறதோட எனக்கு ஆன்சர் முடியாது. நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த இடத்துல தானே எம்டி வந்துச்சு. ஸோ இதோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதோட ஃபர்ஸ்ட்டையும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கும் போது அதோட ப்ரொடக்ஷனில் எஃப் கமா எம்டின்னு இருக்கு. ஸோ இந்த எஃப் கமா எம்டி இருக்கு. ஸோ அதுலேயுமே எனக்கு எம்டி இருக்கிறதுனால நான் அதையும் கழிக்கணும். ஸோ ஆன்சர் எனக்கு எப்படி வரும்னா ஜி கமா எம்டி. இது வந்து எதோட ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இயோட ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இயோட ஆன்சரில் நான் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு இதில் எம்டி இருக்கிறதுனால யூனியன் இதோட ஃபர்ஸ்ட்லேயும் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அதில் எஃப் கமா எம்டி இருக்கு. ஸோ இதில் இந்த ரெண்டுத்துலையுமே எனக்கு எம்டியை நான் கழிச்சு விட்டுட்டு நான் வந்து எழுதணும் ஃபைனல் ஆன்சர். ஸோ வந்து எனக்கு ஜி கமா எஃப் அப்படின்ட்டு வந்துடுது. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நான் ஃபாலோ ஆஃப் பி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, வந்து ஃபாலோ ஆஃப் சி கண்டுபிடிக்கலாம். ஃபாலோ ஆஃப் சி கண்டுபிடிக்கணும்னா அந்த கொஸ்டின்ல ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த பொசிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை. கரெக்டா? இது வந்து எப்படி இருக்குன்னா சி டென்ஸ் டு பிசி இப்படி இருக்கு, அப்புறம் சி டென்ஸ் டு எம்டி இருக்கு. ஸோ சி எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே தான் இருக்கு டெக்னிக்கலாக. கரெக்டா? ஸோ இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கா நம்ம பார்க்குறோம். இருந்தால் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைன்னா திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபாலோ ஆஃப் சியை கண்டுபிடிப்போம். பட் நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ ஆஃப் சி கண்டுபிடிக்க தான் பண்றோம். நான் திரும்ப ஃபாலோ ஆஃப் சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பாயிண்ட்லெஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிற சி வந்து பாயிண்ட்லெஸ். ஸோ இப்போ நான் வந்து ஃபாலோ ஆஃப் சி கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த பொசிஷன் தான் வேலிடா இருக்கு. ஸோ இந்த பொசிஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தால் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்படி இல்லை, இந்த கேஸ்ல எனக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா நான் வந்து திரும்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் இதோட ஃபாலோ ஆஃப் பி கண்டுபிடிக்கிறேன். ஸோ வந்து ஃபாலோ ஆஃப் சி கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஃபாலோ ஆஃப் பி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபாலோ ஆஃப் பி நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமான்னு பார்த்தா ஆமாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதோட ஆன்சரையும் நம்ம இங்கே எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்க போறோம். ஃபாலோ ஆஃப் டி நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு டி ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு. இந்த பொசிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஆமாம் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் அதோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹச் அப்படிங்கிறது ஒரு டெர்மினல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹச் இஸ் ஹச் தான். ஓகே, ஸோ இந்த ஆன்சரும் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபாலோ ஆஃப் இ கண்டுபிடிக்க போகிறோம். இயோட ப்ரொடக்ஷன் நம்ம கொஸ்டினுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு இங்கே இருக்கு. கரெக்டா? ஸோ அது இருக்கு. அந்த பொசிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லெட்டர் இருக்கு. இப்போ இந்த லெட்டருக்கான ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா எனக்கு எஃப் கமா எம்டி இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு எஃப் கமா எம்டி இருக்கிறதுனால நான் இதில் இருக்கிற எம்டியை கழிக்கிறேன். கழிச்சு முடிச்சுட்டு யூனியன் திரும்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைங்கிறதுனால ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி பண்ணி எனக்கு வர ஆன்சர் தான் எஃப் கமா ஹச். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபாலோ ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஃபாலோ ஆஃப் எஃப் நம்ம ப்ரொடக்ஷனில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்கு. இதோட பொசிஷன் கண்டுபிடிச்சோம். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இங்கே நம்மளுக்கு என்ன வேரியபிள் இருக்கோ இதோட ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபாலோ ஆஃப் டி. ஃபாலோ ஆஃப் டியோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? ஆமாம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஹச் மட்டும் தான் ஆன்சர் வரும். ஸோ இப்படி பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம் கைஸ். இதே இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினை கொடுத்துருக்க எல்லா நான் டெர்மினல்ஸுக்குமே நம்ம வந்து ஃபாலோ ஆஃப் கண்டுபிடிச்சு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ கண்டுபிடிக்கணும். தெரியாதவங்களுக்கு இது எப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ இதோட கண்டினியூஸ் வீடியோவாக நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்டிவ் பார்சர் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெடிக்டிவ் பார்சர் கண்டினியூ பண்ணும்போது அது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர எல்லா பார்சிங் டேபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். தேங்க்யூ கைஸ்.